நான் நல்லா இருந்தப்போ எல்லாரும் என்ன சுத்தி இருந்தாங்க. நண்பர்கள், சிரிப்பு, தினமும் கால், மெசேஜ், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. அப்போ நான் நினைச்சேன் இவங்க தான் என் லைஃப்னு. ஆனா ஒரு நாள் திடீர்னு என் வேலை போயிடுச்சு. ஆரம்பத்தில் நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. இன்னொரு வேலை கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நாட்கள் கடந்து போக போக மணி குறைய ஆரம்பிச்சது. இன்டர்வியூ ஃபெயில் ஆக ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல தான் நான் நண்பர்களை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டேன். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னாங்க. பிஸி, லேட்டரா பேசலாம், வெளியூர்ல இருக்கேன். இப்படியே ஸ்லோலியா எல்லாரும் டிஸ்டன்ஸ் ஆகிட்டாங்க. நேத்து வரை என்னோட இருந்தவர்கள் இன்று யாரும் இல்லைன்னு நம்ப முடியல. ஃபோன் சைலண்ட், மெசேஜ் இல்ல. அந்த சைலன்ஸ் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் மிரர்ல என்னையே பார்த்தேன். நான் தான் தவறான்னு என்னையே கேட்டுக்கிட்டேன். அப்போதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால் வந்துச்சு. நான் அதிகமா வேல்யூ கொடுக்காத ஒரு நண்பன். அவன் கேட்டான், நீ எப்படி இருக்கேன்னு. நான் எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நான் இருக்கேன்டா, கவலைப்படாதன்னு. அந்த ஒரு வார்த்தை என்னை மீண்டும் நிற்க வைத்தது. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, நல்லா இருந்தப்போ எல்லாரும் இருப்பாங்க, ஆனா கஷ்டம் வந்தப்போதான் யார் உண்மையோ தெரிய வரும். வாழ்க்கையில் நண்பர்கள் அதிகம் வேண்டாம், உண்மையானவர்கள் இருந்தா போதும். கஷ்டம்தான் உண்மையை காட்டும்.